ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான கள நிலவரம் என்ன என்பது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன் வணக்கம். தற்போது அங்கு தொண்டர்களின் வருகை எப்படி இருக்கிறது? காவல்துறையினரின் பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் என்ன? அது முறையாக பின்பற்றப்படுகிறதா? கள நிலவரம் என்ன மணிகண்டன்? 72 நாட்களுக்கு பிறகாக திறந்த வெளியில மக்கள் சந்திப்பு பரப்புரையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொள்ள இருக்கிறார். தமிழ்நாடுல கிட்டத்தட்ட 6 மாவட்டங்கள்ல அவருடைய மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில கரூர்ல இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் காரணமாக 41 பேர் பலியான அந்த சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகாக கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் மக்கள் சந்திப்பு தள்ளி போடப்பட்ட நிலையில அண்மையில காஞ்சிபுரத்துல உள்ளரங்கத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை அவர் தொடங்கியிருந்தார். அதற்கு பிறகாக வெளியரங்கில், அதாவது பொதுக்கூட்டம் போல இந்த மக்கள் சந்திப்பு பரப்புரைகளை அடுத்தடுத்து எடுத்து செல்ல தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில புதுச்சேரியில இருந்து அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தற்போது துவங்க இருக்கிறார். இன்று காலை 10:30 மணி அளவுல புதுச்சேரியில இருக்கக்கூடிய உப்பளம் மைதானத்துல இந்த மக்கள் சந்திப்பு பரப்புரை என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஒரு பொதுக்கூட்டம் போல மேடை அமைப்பதற்கான அனுமதி இல்லாத காரணத்தினால அவருடைய பரப்புரை பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று அவர் பேச இருக்கிறார். அவருக்கு முன்பாக 10 கேபின்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கேபின்களிலும் 500 நபர்கள் என்ற வீதம் 5000 நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. QR கோடுடன் பொருந்திய அடையாள அட்டை கூப்பன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கூப்பன் வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு தான் இந்த கூட்டம் துவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில காலை 5:30 மணியிலிருந்து தொண்டர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் அதிக அளவுல வெளியில காத்துக் கொண்டிருக்கின்றனர். இதுவரையில பொதுமக்களை உள்ளே அனுமதிப்பதற்கான நேரம் இதுவரை ஒதுக்கப்படவில்லை. இருந்தாலும் வெளியில 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. அதிக அளவிலான இளைஞர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். தற்போது காவல்துறையினர் ஒவ்வொருவராக அவர்களுடைய அந்த QR கோடை வைத்து சோதனை செய்து உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாட்டு, அதாவது புதுவையை ஒட்டி இருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த மற்ற எந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்களாக இருந்தாலும் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக புதுச்சேரி காவல்துறையும் அதே போல தமிழக வெற்றி கழக தலைமையும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என்பதை அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறது. ஏனென்றால் கரூர் சம்பவத்துக்கு பிறகாக நடக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டத்திற்கும் கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளை வைத்திருப்பவர்களையும் அழைத்து வர வேண்டாம், முதியோர்களை அழைத்து வர வேண்டாம் என்பதை தமிழக வெற்றி கழகம் அறிவுறுத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த அறிவுறுத்தலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது உட்பட பல்வேறு அறிவுறுத்தல்கள் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நபர்களுக்கான 2 சக்கர வாகன, 4 சக்கர வாகன பார்க்கிங்குக்காக மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய 3 பகுதிகள் தயார் நிலையில இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வரக்கூடிய வாகனங்களை பார்க் செய்துவிட்டு குறிப்பிட்ட ஒரு 100 to 150 மீட்டர் தூரம் நடந்து வந்து செல்வதற்கான வழிகள் இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு மைதானம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மைதானத்தை சுற்றிலுமே முழுமையாக காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நுழைவாயில்களிலுமே புதுச்சேரி காவல்துறையினர், அதே போல தமிழ்நாட்டுடைய எல்லை பகுதியில தமிழ்நாட்டின் காவல்துறையினர் உதவியுடன் தமிழகத்தை சேர்ந்த மற்ற எந்த ஒரு நிர்வாகிகளோ, தொண்டர்களோ, பொதுமக்களோ புதுச்சேரியை நோக்கி வருவதை தடை செய்கின்றனர். குறிப்பாக இந்த மைதானம் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரிகேடுகள் அமைத்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரேனும் இதுக்குள்ள வருகிறார்களா என்பதை சோதனை செய்யவும் ஒவ்வொரு எல்லையிலுமே 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். காலையில 10:30 மணிக்கு தான் கூட்டம் துவங்குகிறது என கூறப்பட்டாலும் காலை 5:30 மணியிலிருந்து திரளான தொண்டர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் இங்கே கூடி வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. சரியாக 10:30க்கு கூட்டம் தொடங்கி 2 மணி நேரம் மட்டுமே கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில புதுச்சேரிக்கு கட்சி தலைவராக முதல் முறையாக வரக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வரவேற்பதற்கு தமிழக வெற்றி கழக கட்சியினரும் இளைஞர்களும் ஏராளமாக திரண்டு காத்துக் கொண்டிருக்கின்றனர். பல முக்கிய தகவல்களை வழங்கினீர்கள் மணிகண்டன். தகவல்களுக்கு நன்றி.
தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டமானது தற்போது புதுச்சேரியில் நடைபெற இருக்கிறது. 72 நாட்களுக்கு பிறகு திறந்த வெளியில் பொதுக்கூட்டமானது நடத்தப்பட இருக்கிறது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது தமிழகத்தில் அல்ல, புதுச்சேரியில். மேலும் இது தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் இருக்கிறது. அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர் புதுச்சேரியில். முக்கிய செய்தி, இன்னும் அரை மணி நேரத்தில் விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு பொதுக்கூட்டத்திற்கு செல்வார் என்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.